முன்னாள் கிரிக்கெட் ஜாம்பவான், முன்னாள் பாகிஸ்தான் பிரதமரை கூட விடுங்க, முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஜாம்பவான் சொல்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம வந்து அரசியல், விளையாட்டு இதெல்லாம் வந்து பிரித்து தான் பார்க்கணும், சினிமா இதெல்லாம். அப்படியேப்பட்ட இம்ரான்கான் அவர் என்ன ஊழல் பண்ணார், என்ன குற்றம் பண்ணார், என்ன அப்படி பாகிஸ்தானுடைய நிதி நிலைமையை காலி பண்ணார், பிரதமராக இருக்கும்போது என்ன அட்டுழியம் பண்ணார், அதெல்லாம் முழு விவரம் ஒன்றும் தெரியல. ஆனால் ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரிக்கெட் பிளேயர், வந்து ஒரு ஆல்ரவுண்டர். பாகிஸ்தானுடைய உலகக்கோப்பை கனவை நிறைவேற்றியவர் அவர். வந்து 92வது வருஷம் பென்சன் எட்ஜெட்ஸ் ஆஸ்திரேலியாவில். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெடிகாலம் எழுந்து டிவி வச்சுட்டு பார்ப்பாங்க, தூர்தர்ஷனில் தான் அது லைவ் வரும். ஆஸ்திரேலியாவில் நடக்கிற மேட்ச் இங்கே 3:30 மணி 4 மணிக்கு ஆஸ்திரேலியா நியூசிலாந்து 2 பேரும் சேர்ந்து நடத்துனாங்க. உலகக்கோப்பைக்கு முன்னாடி வந்து ஒரு ட்ரையாங்கிள் சீரீஸ் ஒன்று நடந்தது. அதெல்லாம் எழுந்து பார்க்குறப்போ விடிகாலம் அலாரம் வச்சுலாம் எழுந்து, அதுவும் அந்த டெலிகாஸ்ட்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும் ஆஸ்திரேலியாலேருந்து. இப்போ மாதிரி தொழில்நுட்பம்லாம் கிடையாது, ஆனாலும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த உண்மையில் அந்த 92ல் இந்தியா கப்பு வின் பண்ணோம் அப்படின்லாம் நிறைய ஆர்வம்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவுடைய ஓம் பிச்சு நியூசிலாந்தும் கலக்கியிருப்பாங்க. இல்லைப்பா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து தான்ப்பா வாங்குவாங்க கப்பை, வேறு யாருக்கும் வாய்ப்பே இல்லை. இங்கிலாந்துலாம் ஒன்றும் கிடையாது, அந்த சீதோஷ நிலையெல்லாம் வந்து யாருக்கும் ஒன்றும் இது இல்லைன்னும் போது பாகிஸ்தான் அடித்து தூக்கின உடனே தான் வந்து உலகத்தில் உள்ள கிரிக்கெட் ரசிகர்கள்லாம் பெரிய ஆச்சரியமான. அதுக்கு மிக முக்கிய காரணமே வந்து இம்ரான்கானுடைய அந்த கோஆர்டினேஷன், வந்து இம்ரான்கானுடைய அந்த ஒரு விவேகம் அமைப்பது தான், இம்ரான்கானுடைய அந்த எஃபர்ட் தான் வந்து மொத்த டீமுக்காக அப்படி இறங்கி விளையாடினதுன்னு வாங்க, யாருமே எதிர்பார்க்காம. அப்படியேப்பட்ட ஒரு கிரிக்கெட் பிளேயர் அவரை தான் சொல்லணும், ஒரு ஆல்ரவுண்டர், முன்னாள் ஆல்ரவுண்டர். அவரை வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டிற்காக சிறையில் அடைக்கப்பட்டு அவருடைய கண் பார்வையே வந்து கிட்டத்தட்ட 85% போயிடுச்சுட்டாங்க.